பசங்க சாப்பாடு வாங்க போனானுங்க, வந்துட்டானுன்னு நினைக்கிறேன். நம்ம வசந்த மாளிகை, இதுதான் நம்ம வசந்த மாளிகை. இப்போ பார்த்துட்டிங்கன்னா பெரிய ஒரு ஹால் ஒன்று இருக்குது. அப்படி பக்கத்தில் ஒரு கிச்சனு. ஸோ கிச்சனில் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கேஸ்க்கு மட்டும் நீங்கள் கொண்டு வந்துடுங்க, மற்றபடி கிச்சன் ஏரியா அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 2 பாத்ரூம் இருக்குது, இல்லை 2 ரூம் இருக்குது. அப்புறம் அப்படியே வந்தால் கிச்சன் ஏரியா, இங்கே ஒரு ரூம் இருக்குது. மொத்தம் இதுக்கு எவ்வளோ ப்ரோ சார்ஜ் பண்ணாங்க? 16,000மா? 2 days மொத்தமாக 2 நாளைக்கு 16,000மா? ப்ரோ நம்ம அந்தளவுக்கு பணக்காரர் இல்லை ப்ரோ. நாங்கள் 5,000, நம்ம 5,000 கொடுத்தோம் கரெக்டாக. ஸோ நாங்கள் 5,000 கொடுத்தாங்க, அதை புக் பண்ணியிருந்தோம். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு 10 பேருக்கு 5,000வாங்கும்போது தலைக்கு எவ்வளோ வரும் தெரியல. கணக்கில் கொஞ்சம் வீக்கு. நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இது வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்டே. ஸோ இது ஃபுல்லாகவே நாங்கள் பாருங்களேன், நீங்கள் கப்புள்ஸாக வந்தாலும் உங்களுக்கு காட்டேஜ் இருக்குது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தாலும் இருக்குது, ஃபேமிலியாக வந்தாலுமே செம்மையாக இருக்குங்க. இந்த லொக்கேஷன் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. ப்ரோ நம்ம நண்பர் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாரு. நண்பா, ஓ நண்பா, மலை ஏறுதல் எங்களுக்கு தானே எனக்கு கஷ்டம் தெரியும். என்ன நண்பா, நம்மளுக்காக தானே. உள்ள வந்துடுறா டே. டேய் வாடா டேய் தம்பி, வேணாம் அடிச்சு விடுறோம். வீடியோ எடுப்பான். என்னடா அது? தொரடா, அப்படிதான்டா தொரடா. ப்ரோ சோறு வந்துருச்சு ப்ரோ. ஆல் கைஸ், லெட்ஸ் வைப். சோறு கம்மிங், சோறு கம்மிங் ப்ரோ. எல்லாம் வாங்க. பாய் இருக்கா இல்லை அப்படியே வந்துக்கலாமா? டேய் மணி, கோபால் பையா, டேய் இந்தடா டேய், சாப்பிடலாம்டா டேய். பரோட்டா வேணாமா? சரி இல்ல பரவாயில்ல வேணாம், ரொம்ப சாப்பிடாதீங்க, உங்களுக்கு தான் அலர்ஜி. உங்களுக்கு தான் அலர்ஜிங்க, போகும்போது தெரியும் நாளைக்கு. காலையில் ஒரு கேனுங்க கிடைக்காத கொடைக்கானல்ல 5 லிட்டர் கேனுக்கு 5 லிட்டருக்கு ஆளை கூட 5 லிட்டர்ல கிளம்புறது. ஓகே ஓகே ஓகே. ஏன் ப்ரோ ஆள் 5 லிட்டர் 5 லிட்டர் கிளம்பு இருக்காது? என்னது ப்ரோ, உங்களுக்கு சேராத இப்படி ரவுண்ட் அடிட்டு இருக்கிறீங்க. பார்த்துக்கலாம். எது அவன் சேராது. இந்த மாதிரி நேரங்கள்லாம் வீரங்கள்லாம் அடிக்கடி சொல்றது. நம்மளை பார்த்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தீப்பை போட்டு மறைச்சிருங்க. தீப்பே தான் வால்பாறை காரக்குழம்பு எல்லாமே குழப்பி தான். அதுதான் டேஸ்ட்டு. குழப்பி ப்ரோ, அதாவது மிக்சிங், நாட் குழப்பி. இன்டேரக்டாக சாப்பிட்றப்ப மனோஜ் ப்ரோ நேராக வேண்டாம். நீங்கள் பண்ணாதீங்க. உங்களை வராது. அவர் சாப்பிட்றதுல நிறைய டெக்னிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. மூக்கில் சாப்பிடுவோம் பரோட்டா. பூக்கில் சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இன்னும் இந்த வேட்டி மாத்தலையா தலைவர்? நாளைக்கு போகிறதாங்க. ஏன் ப்ரோ நாளைக்கு ஆயுமான்னு தெரியல. அதுக்கு அதுதான் டிராவலில் சுற்றி தான் போகணும். ஏதோ வந்ததுக்கு அங்கேருந்து கஷ்டப்பட்டு வந்ததுக்கு பரோட்டா தின்னுக்குறோம் வந்து அவ்வளோதான். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. சிம்பிள். உனாக்கே போயிட்டோம் ப்ரோ. ஒரு டைம் பேக் விட்டுட்டு மவுண்ட் கார்டன் தேடிட்டு வந்து இல்லைண்ணே ஒன்றும் இல்லை. சாப்பிடுங்க போயிடாது ப்ரோ. உங்களுக்குமா? உங்களுக்குமா? தண்ணி போடுறீங்களா? குழம்பே பத்தலையா? குழம்பு பத்தலையா? பத்தல வேண்டியதான். இங்கே சங்கர் அரே போலே கண்ணில் கீது இழுக்கிறது ப்ரோ. டே 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 கம்முறா. சரி தூங்குமா? அதெல்லாம் தூங்கினா நைட் எந்திரிக்க மாட்டேன்.
கேம் ஒன்று இருக்குது விளையாடும் கேம்ப் அதுக்கெல்லாம் நேரம் சரி சொல்லுடா எத்தனை ஆன்டி என்னடா பேசிகிட்டு இருக்க சொல்லுடா இவரை பறிவேன் ஆன்டின்னு நம்மளுக்கு என்னன்னே தெரியாதியா சரி ஃபிகரு இல்லடா டேய் இல்லடா தம்பி இருடா இவன் என்கிட்ட சொன்னான் ப்ரோ நான் ஒரு பொண்ணு லவ் பண்றேன் அது உண்மைதான் அதோட விட்டான் ப்ரோ அதுக்கப்புறம் நான் எப்போ கூப்பிட்டாலும் பிஸி கார்த்தி கூட பேசுறேன் ப்ரோ கேட்டு பாரு என்ன பக்கத்து வீடுங்கறீங்க ஹஸ்பண்ட் அப்புறம் வேற ஒரு பாப்பா கூட பேசுறோம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கிறோம்மா அது யாரு பாப்பா அந்த பிள்ளை தெரியும் எல்லாமே தெரியுங்கயா நீ என்ன புதுசா வந்து கேக்குற மாதிரி கேக்குறியா அவர் வேட்டியோட குச்சிக்கிறார் சாமியாரு கேம் சூரி மாதிரி அண்ணா ஃபுட்டேஜ் மிஸ் ஆயிருச்சு அண்ணா ப்ரோ பண்ணுவோம் ப்ரோ அந்த காயுதுங்க பெரிய கவரு அதை போட்டு அக்கடை தெரிஞ்சிடும் மனோஜா ஓ எல்லாத்துக்கும் கீ கொடுத்துக்கிறானு இப்போ மோட்டோ பூன்னு எழுதுறேன் ப்ரோ மோட்டோ பூ சப்ஸ்கிரைப் பண்ணி கவர்லயே போட்டு இது பண்ணி அந்த வீடியோ தான் போடுறியா போட மாட்டேன் லைட்டை போடுறேன் என்னாச்சு அவனுக்கு விளையாடுறக்கு வீடியோ எடுத்துக்கிறேன்டானுங்க நான் இல்ல ப்ரோ காய்ச்சல் அடிக்குதுடா அவருக்கு காய்ச்சல் அடிக்குதா ஆமா ப்ரோ நல்லாவே காய்ச்சல் அடிக்குது இங்க ஒரு கட்டிங் ஊத்தி கொடுங்க சொல்லு நீ ஆடியோ ரெக்கார்ட் மட்டும் பண்ணி எடுத்துக்கனே டேய் ஓல்ட்ட மாட்டேல ஓகேவா சொல்லு எப்படி லவ் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுங்கம்மா இல்லை எப்படி சொல்லு நீ என்ன தெரியும் சொல்லு இல்லை லவ் ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க நான் கேட்குறேன் சொல்லுடா நான் எப்படி லவ் ஆரம்பிச்சுன்னா அப்போ நான் தேனியில் இருந்தேன் தேனி வேகமா சொல்லு வேமாண்ணா டக்குன்னு எப்படி சொல்ல முடியும் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் மட்டும் சொல்லு தூங்கிடுவேன் தேனியில் இருந்தேனே என்ன தேனியில் இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் இந்த பிள்ளையோட ஐடியா பார்த்தேன் அப்போ பார்த்துட்டு அந்த பிள்ளை என் பாப்பாவோட ஃப்ரெண்டு அதனால நான் என்ன செஞ்சேன் என் பாப்பாவோட ஃப்ரெண்டு தானே சும்மா வச்சுட்டு மெசேஜ் பண்ணி பார்ப்போம்ட்டு ஹாய்னு டிஎம் பண்ணுறேன் டிஎம் பண்ணி உடனே சொல்லுங்கன்னு மெசேஜ் வருது என்ன மெசேஜ் வந்துச்சு அடுத்து நான் கொஞ்ச நாள் அடுத்து அப்படியே சும்மா அப்படியே ஃப்ரெண்டாகவே ஒரு 2 வாரம் 3 வாரம் போய்க்கிருந்துச்சு 1 மாதம் ஆயிருக்குன்னு வச்சுங்க 1 மாதம் ஃப்ரெண்டாகவே போய்க்கிருந்துச்சு கடைசியில் அப்போ நம்ம எப்படி ஒரு பிள்ளை கரெக்ட் பண்ணுறது என்ன நம்ம பசங்க பொறுத்தளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறது அதை இம்ப்ரெஸ் பண்ண முடியுமா அந்த மாதிரி சும்மா அப்போ எனக்கு எந்த கவிதை சொல்கிறது இந்த மாதிரி பேசியிருப்பேன் அது என்ன சொல்லிச்சு அப்படியே ஒரு வாரம் கழிச்சு அடுத்த 1 வாரம் கழிச்சு நான் உனக்கு பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு நான் சரி ஓகே நான் சரி எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம 2 லவ் பண்ணுறோம் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கேன் லவ் நல்லா போயிட்டு இருக்கு நான் ஒரு 6 மாதம் லவ் நல்லா போயிட்டு இருக்கு போயிட்டே இருக்கு ஒரு 8ஆவது மாதம் நினைக்கிறேன் 8ஆவது மாதம் லவ் ஓடிக்கிட்டு ஒரு சின்ன சண்டை இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைகின்றன நீ பேசுனது வர ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா ரெக்கார்டு பண்ணிக்கிறியா உங்க அப்பா